ശ്ലോകം 21. கர்கமாமுனிட்ட கிருதவாக் முனி சொல்லறவையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாரியயா சஹகார்ஹஸ்த்ய தர்மச்சானுஷ்டிதோ நிஷம் பஞ்சயத்ய விதானம் ச மயாகாரியதாவிதி. ஸ்நானம், ஹோமம், ஜபம், தானம், புண்ணியம் இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். மனைவியோடு கூடிட்டு கார்ஹஸ்ய தர்மம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன். பாரியையா சக மனைவியோடு கூடிட்டு கார்ஹஸ்ய தர்மஹா ச அனுஷ்டிதஹா அனிஷம் பஞ்சயத்ய விதானம் ச மயா அகாரி யதாவிதி. பாரியையா சக கார்ஹஸ்ய தர்மச்சானுஷ்டிதோ நிஷம் பஞ்சயத்ய விதானம் ச மயாகாரி யதாவிதி. ഭാര്യയോട് കൂടിയിട്ട് മനവിയോട് കൂടിയിട്ട് ഗാർഹസ്ഥ്യാശ്രമ ധർമ്മങ്ങളെ സദാ അനുഷ്ഠിച്ചിട്ട് വാഴവനാക്കും ഞാൻ. പഞ്ചമഹായജ്ഞങ്ങളും യഥാവിധി ഞാൻ അനുഷ്ഠിച്ചேன். இப்பவும் அனுஷ்டிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 22. கர்கமாமுனிட்ட கிருதவாக் அப்படிங்கிற முனி சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நரகாத்விப்யதா விப்ர நது காம சுகேச்சயா கர்ப்பாதானம் ச விதிவ புத்ர பிராப்தியை மயா கிருதம். நரகாத் விப்யதா விப்ர ந து காம சுக இச்சயா கர்ப்ப ஆதானம் ச விதிவது புத்திர பிராப்தியை மயா கிருதம். நரகாத் விப்யதா விப்ர ந து காம சுகேச்சயா கர்ப்பாதானம் ச விதிவத் புத்திர பிராப்தியை மயா கிருதம். கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி கூட சேர்ந்து சௌக்கியமா வாழணும், கிரகஸ்தாசிரமம் நிர்வகிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கிரகஸ்தனுக்கு நரகம் வரும் அப்படின்னு சொல்லப்படுறது. சுகம் ஆசைப்பட்டு நான் மனைவி கூட வாழலை, நரக பீதியில எனக்கு ஒரு புத்திரனை கிடைக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டாக்கும் நான் கர்ப்ப ஆதானம் பண்ணினது. நரகம் அப்படிங்கிற அந்த பயத்தால மனைவி கூட கிரகஸ்தாசிரமம் வகிக்கலை அப்படின்னா நரகம் கிடைக்கும் அப்படிங்கிற பயத்தால புத்திரனா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு கூடிட்டு யதாவிதி நான் கர்ப்ப ஆதானம் செஞ்சேன். அல்லாதக்கு சரீர சுகத்துக்காக நான் மனைவி கூட சேர்ந்து வாழலை இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதையாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 23வது ஸ்லோகம் பார்க்கிறோம். இங்க கர்கமாமுனிட்ட கிருதவாக் முனி மறுபடியும் தன்னோட சந்தேகங்களை எல்லாம் கேட்டு இருக்கார். முதல்ல அதுக்கு முன்னோடியா அவரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா தன்னோட டவுட்ட கேட்கிறார். புத்ரோயம் மம தோஷேன மாதுர்தோஷேன வாமுனே ஜாதோ துக்காவஹ பித்ரோ துஷீலோ பந்துசோகத. புத்ரோஹோ அயம் மம தோஷேன மாதுஹு தோஷேன வா முனே ஜாதஹ துக்காவஹ பித்ரோஹோ துஷீலஹ பந்துசோகதஹ. புத்ரோயம் மம தோஷேன
மாதுர்தோஷேன வாமுனே ஜாதோ துக்காவஹ பித்ரோர் துஷீலோ பந்துசோகத. மாமுனே அப்படின்னு கூப்பிடுறார். மகர்ஷே, என்னோடு இந்த புத்திரன், துஷ்ட சுபாவமாயிருக்கிற இந்த புத்திரன் அப்பாக்கும் அம்மாக்கும் பந்துக்களுக்கும் எல்லாம் துக்கத்தை கொடுக்கறான். இவன் இப்படி துஷிச்ச கேரக்டர் இருக்கிற மாதிரி ஜனிச்சது என்னோடு தோஷத்தாலே ஆக்குமா, என்னோடு ஜாதக தோஷத்தாலே ஆக்குமா? அப்படி இல்லைனா என்னோட புத்திரனோடு அம்மையோடு ஜாதக தோஷத்தாலே ஆக்குமா? இப்ப நாங்க 2 பேரும் ஏதாவது பாவம் பண்ணினானா எங்களுக்கு ஒரு துஷ்ட புத்திரன் தானே உண்டாகும். இந்த ஜென்மத்துல தெரிஞ்சு நான் எந்த தவறும் செஞ்சிட்டில்லை. அப்படி இருக்கிறத நான் பாவம் பண்ணிட்டு ஆக்குமா இப்படி ஒரு துஷிச்ச புத்திரன் எங்களுக்கு பிறந்தான்? அப்படி இல்லைன்னா என்னோட மனைவி ஏதாவது பாவம் செஞ்சிருக்காளா? ஆரோடு குல தோஷத்தாலே ஆக்கும் இப்படி ஒரு அதப்பதிச்ச புத்திரன் எங்களுக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்னு கர்கமாமுனி கிட்ட சங்கடத்தோடு கூடி கேட்கிறார் கிருதவாக் முனி. 24வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஏதன்னிஷம்யவஜனம் கர்காதார்யோ முனேஸ்ததா விஜார்ய சர்வம் தத்ஹேதும் ஜோதிர்வித்வாச்சமப்ரவீத். பகவான் கந்தன் அகஸ்திய மாமுனி கிட்ட சொல்லறதாக்கும் இந்த ஸ்லோகம். ஏதன் நிஷம்யவஜனம் கர்க ஆச்சார்யः முனேஹே ததா விஜார்ய சர்வம் தது ஹேதும் ஜோதிர் வித் வாஜம் அப்ரவீத். ஜோதிர் வித்வாஜம் அப்ரவீத். ஜோதிர்வித் வாஜம் அப்ரவீத். ஏதன்னிஷம்யவஜனம் கர்காச்சார்யோ முனேஸ்ததா விஜார்ய சர்வம் தத்ஹேதும் ஜோதிர்வித்வாஜமப்ரவீத். கண்ணமுடி தியானமா உட்கார்ந்தார் கர்கமாமுனி. பெரிய ஜோதிஷ பண்டிதனாக்குமே. அப்போ காரணம் என்ன அப்படின்னு தெரியணுமானா பகவானை தியானிக்கணும். பகவான் மனசுக்குள்ள என்ன சொல்றாரோ அதாக்கும் கேள்வி கேட்கிறவாளுக்கு ரிப்ளை ஆயிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். அதனால கண்ண மூடி தியானிச்சு பகவானை தியானிச்சார். എന്നിട്ട് ഗർഗാചാര്യർ ஞான திருஷ்டியால அவருக்கு என்னவாக்கும் காரணம் அப்படின்னு மனசுக்குள்ள தெளிஞ்சு வருது. கிருதவாக் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமே. மனுஷனான என்னால ஒன்னும் பதில் சொல்றதுக்கு சாத்தியமில்லை. பகவான் என்ன தோண வைக்கிறேனோ அதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கும் யதார்த்தமா இருக்கிற ஒரு ஜோதிஷன் நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சுண்டு கண்ண மூடி தியானிக்கிறார் கர்காச்சாரியன். ஞான திருஷ்டியில என்னவாக்கும் காரணம் அப்படின்னு தெளிஞ்சு வருது. தது ஹேதும் அந்த காரணத்தை ஜோதிர்வித் வாஜம் அப்ரவீத் என்னவாக்கும் அப்படின்னு அந்த ஜோதிர் வித்வான் சொல்றார். முனியோடு இந்த வாக்குகள் எல்லாம் கேட்டு ஜோதிர்வேத ஆச்சாரியனா இருக்கிற கர்கமாமுனி எல்லாம் நன்னா யோசனை பண்ணி பகவானை தியானிச்சுண்டு அதனோட காரணம் என்ன அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இங்க ஸ்கந்தன் இந்த ஸ்லோகத்துல அகஸ்திய மாமுனி கிட்ட சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 25வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. கர்கமாமுனி கிருதவாக் முனிக்கு என்ன வாக்கும் ரிப்ளை சொன்னார் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது.
இங்க கிருதவாக் முனி கிட்ட கர்கமாமுனி பேசுற மாதிரியாக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 25வது ஸ்லோகம். முனே நைவாபராதஸ்தே நமாதூர்ண குலஸ்யஜ ரேவத்யந்தேது கண்டாந்தம் புத்ரதௌஷீல்ய காரணம். முனே न एव अपराधः ते न मातुः न कुलस्य च रेवति अन्ते तु गण्डान्तं पुत्र दौशील्य कारणम्. मुने नैवापराधस्ते न मातुर्न कुलस्य च रेवत्यन्तेदु गण्डान्तं पुत्रदौशील्य कारणम्. கர்கமாமுனி கிருதவாக் முனிட்ட சொல்லறார். அதனாலயாக்கும் இங்க முனே அப்படின்னு கூப்பிடுறதாயிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். न एव अपराधः ते न मातुः न कुलस्यज. உங்களோட அதே மாதிரி இந்த புத்திரனோடு அம்மையோட குலத்தோட அபராதம் கிடையாது. புத்திரனோடு இந்த துஷீலத்துக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ரேவதி நட்சத்திரத்துல கடைசி பாதத்துல இருக்கிற அந்த 2 நாழிகையில ஜனிச்ச கண்டாந்த யோகமாக்கும் காரணம். ரேவதி அந்தேது கண்டாந்தம் புத்திர தௌஷீல்ய காரணம். புத்திரனோடு இந்த துஷ்பிரவൃத்திகளுக்கெல்லாம் காரணம் அதாக்கும். அந்த சமயம் நல்லதல்ல. துஷிச்ச சமயத்திலேயாக்கும் உங்களோட புத்திரன் ஜனிச்சிருக்கான். ரேவதி நட்சத்திரத்தோடு கடைசியில இருக்கிற அந்த 2 நாழிகை அப்படிங்கிறது அது கண்டாந்த யோகமாக்கும். அது மாத்திரமல்ல, மீனராசியோடு கடைசி அரைநாழிகையும் அதுல சேர்ந்து வரது. அப்ப ராசி கண்டாந்தமும் இருக்கு. அதனால ஏக்கம் இதெல்லாம் சம்பவிச்சது அப்படின்னு கர்கமாமுனி கிருதவாக் முனி கிட்ட சொல்றார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 26வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். दुष्टे काले यदो जन्म पुत्रस्य तव भो मुने तेनैव तव दुःखाय नान्यो हेतुर्मनागवी. दुष्टे काले यतः जन्म पुत्रस्य तव भो मुने तेन एव तव दुःखाय न अन्यः हेतुः मनाक् अभि. दुष्टे काले यदो जन्म पुत्रस्य तव भो मुने तेनैव तव दुःखाय नान्यो हेतुर्मनाक् अभि. கர்கமாமுனி கிருதவாக் அப்படிங்கிற முனிகிட்ட சொல்றதையாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட புத்திரனோடு ஜனனம் துஷ்டே காலே நல்ல காலத்துல நடக்கலை, துஷிச்ச காலத்திலேயாக்கும் நடந்தது. சமயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்ன சமயம் அப்படிங்கிறது, பிறந்த டைம் அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்துல நிறைய பேரு நட்சத்திரங்களை பார்த்துட்டு சிசேரியனை பண்ணி குழந்தைய வெளியில எடுக்கிறா.
இந்த பிறக்கிற டைமு அப்படிங்கிறத கவனிக்கிறது. அந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறக்கணும், மூல நட்சத்திரத்துல வேண்டாம், அந்த நட்சத்திரத்துல வேண்டாம், இந்த நட்சத்திரத்துல வேண்டாம், ஐல நட்சத்திரத்துல வேண்டாம் இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால அப்படி இல்லைன்னா அவளுக்கு நட்சத்திரத்தை மாத்திரம் பார்த்துட்டு பேஸ் பண்ணிட்டு மக நட்சத்திரம்னா பொண்ணுக்கு நல்லது, அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா நல்லது, இப்படி எல்லாம் பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தை மட்டும் பேஸ் பண்ணிட்டு சிசேரியனை பண்ணி குழந்தைய வெளியில எடுக்கிறான். அது பிரகிருத்தியா இருக்கிற ஒரு ஜனனம் கிடையாது. பிரகிருத்தியா இருக்கிற ஜனனம் அப்படிங்கிறது சுவாபாவிகமாயிட்டு அதுவாவே ஜனிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு தாய்க்கு அந்த குழந்தைய பிரசவிக்கிறதுல முடியலை, பிராணி இல்லை அப்படின்னா மட்டும்தான் விதிவசால் சிசேரியன் அப்படிங்கறத பண்ணறது உச்சிதம். அப்ப காலம் அப்படிங்கிறது கவனிக்கிறது இல்லை அப்படின்னு கூடியும் இங்க எடுத்து சொல்லறதுக்கு விரும்புறேன். அதனால இந்த லக்ன சமயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், ரொம்ப ரொம்ப ஸ்பீடா ஓடுற பிளானட். இந்த சந்திரனை பேஸ் பண்ணிட்டாக்குமே நட்சத்திரங்கள் நம்ம கணக்கு பண்றோம். அதனால இந்த குழந்தை ஜனிச்ச சமயம் அப்படிங்கிறது கண்டாந்த சமயமாக்கும், துஷிச்ச சமயமாக்கும். அந்த துஷிச்ச சமயத்துல இந்த குழந்தை பிறந்ததினாலே ஆக்கும். முனே உங்களுக்கு இந்த துக்கத்துக்கு காரணம் அல்லாதக்கு உங்களோட ஜாதகத்தாலேயோ உங்க மனைவியோட ஜாதகத்தாலேயோ ஒண்ணுமல்ல, இந்த குழந்தைக்கு இந்த துஷ்பிரவൃத்திகள் எல்லாம் உண்டாயிருக்கு அப்படின்னு கர்கமாமுனி சொல்றாரு. 27வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ததுக்க சாந்தயே பிரம்மன் ஜகதாம் மாதரம் சிவாம் சமாராதய யத்னேன துர்காம் துர்கதிநாசினீம். தது துக்கசாந்தயே பிரம்மன் ஜகதாம் மாதரம் சிவாம் சமாராதய யத்னேன துர்காம் துர்க அதிநாசினீம். ததுக்கசாந்தயே பிரம்மன் ஜகதாம் மாதரம் சிவாம் சமாராதய யத்னேன துர்காம் துர்கதிநாசினீம். கண்டாந்தம் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிற அந்த சந்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த குழந்தைக்கு ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மீன ராசியோடு கடைசி அந்த ராசி கண்டத்திலையும் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலியாக்கும் இருக்கு, அஸ்வதி நட்சத்திரம் மேஷராசியிலியாக்கும் இருக்கு. ரேவதி முடிஞ்சு அஸ்வதி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற அந்த ஒரு சந்தி ஆக்கும் இந்த கண்டாந்தம், அதே ஆக்கும் நம்ம பார்த்தோம். சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், ரொம்ப ரொம்ப ஸ்பீடா மூவ் பண்ணும். சந்திரன் ஓரோ நட்சத்திரங்கள் வழியும் சஞ்சாரம் பண்ணும். ஜனிக்கிற நேரம் சந்திரன் சஞ்சரிக்கிற நட்சத்திரமாக்கும் நம்மளோட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டாந்த ஜனன சாந்திக்கு ஆயிட்டு ஜெகல் மாதாவை உபாசனை பண்ணு அப்படின்னு சொல்றார் கர்கமாமுனி இங்க கிருதவாக் முனி கிட்ட. தாங்க முடியாத அளவுக்கு துக்கம் வந்தானாக்கா துக்கம் அனுபவிக்கிறவன் துர்காதேவிய உபாசிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. துக்காது திராயதே இது துர்கா, துக்காது திராயதே இது துர்கா. துக்க ஆர்த்தி நாசினியான தேவி. ஆர்த்தி அப்படிங்கிறது மன கஷ்டமான துக்கம், துக்கத்தை மறிகடக்கிறதுக்கு சாதிக்காதக்கு வரத்த துர்காதேவிய பஜிக்கணும்.
നമ്മളെ ദുഃഖങ്ങളിലേந்து தேவி திராயதே காப்பாத்துவள். சிவாம் அப்படின்னா இங்க மங்களதாயினி, அந்த துர்காதேவிக்கு ஹோமத்தை பண்ணு அப்படிங்கிறார் இங்க கர்கமாமுனி கிருதவாக் முனி கிட்ட. பிரம்மன் அப்படின்னு இங்க கிருதவாக் முனிய கர்கமாமுனி கூப்பிடுறார். ஹே பிராமணா அப்படின்னு அர்த்தம். உன்னோடு துக்க நிவர்த்திக்காயிட்டு பிரபஞ்சமாதாவா இருக்கிற, அதே மாதிரி துக்கங்களை எல்லாம் இல்லாம பண்ணற, மங்களங்களை கொடுக்கிற துர்கைய நன்னா பூஜிச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். 28வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். கர்கஸ்ய வஜனம் ஸ்ருத்வா கிருதவா க்ரோதமூர்ச்சிதஹ ரேவதீம் து சசாபாசௌ व्योम्न पददु रेवती. गर्गस्य वचनं श्रुत्वा घृतवाक् क्रोधमूर्छितः रेवतीं तु शशाप असौ व्योम्नः पददु रेवती. गर्गस्य वचनं श्रुत्वा घृतवाक् क्रोधमूर्छित रेवतीं तु शशापासौ व्योम्न पददु रेवती. கர்கமாமுனியோடு பேச்ச கேட்டுண்டு கிருதவாக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கிட்ட கோபிச்சுண்டார். ரேவதி நட்சத்திரத்துக்கிட்ட இந்த கிருதவாக்கு முனிக்கு ரொம்ப ரொம்ப கோபம் உண்டாகிறது. ഓരോ മാസത്തിലെയും இந்த ரேவதி நட்சத்திரம் வருமே, இந்த ரேவதி நட்சத்திரம் வரத்தையெல்லாம் இந்த ஒரு சமயத்தோடு ஒரு அமைப்பும் உண்டாகும். அந்த ரேவதி நட்சத்திரத்திலேந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு இருக்கிற அந்த சந்தி. அப்ப ஓரோ மாசத்திலையும் இந்த டைமில ஜனிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி ஒரு கதி வந்துடுமே அப்படின்னு நினைச்சு, எத்தனை குழந்தைகளோடு வாழ்க்கையாக்கும் இந்த நட்சத்திரம் இப்படி மாற்றி மறிக்கிறது அப்படின்னு எல்லாம் நினைச்சு கோவிச்சுண்டு ரேவதி நட்சத்திரத்துக்கிட்ட கோபம் வந்து ரேவதி நட்சத்திரத்தை சபிக்கிறார். கர்கமாமுனியோடு பேச்ச கேட்டுண்டு கிருதவாக்கு குரோதத்தோடு உச்சஸ்தாயிக்கு போயிட்டார். குரோதம் அப்படி மூர்ச்சிச்சுது, ரொம்ப ரொம்ப பெரிய கோபம். அவரால் அடக்க முடியல அந்த கோபத்தை. நான் எந்த தவறும் பண்ணலை, என்னோட மனைவியும் எந்த தவறும் பண்ணலை, என்னோடதோ என்னோட மனைவியோடோ ஜாதக தோஷத்தால இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கஷ்டம் உண்டாகலை. இந்த ரேவதி நட்சத்திரத்தோடு கண்டாந்த டைம்ல பிறந்ததுனாலேயாக்கும் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு துர்புத்தி உண்டாச்சு. அதனால அந்த ரேவதி நட்சத்திரத்தையே சபிக்கிறார் முனி. என்ன சொல்லி சபிக்கிறார் அப்படின்னா, व्योम्नहा पददु रेवती. ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வானத்திலேந்து பூமியில விழுந்து போகட்டும், கீழே விழுந்துடட்டும், அது நீ வானத்திலேயே வேண்டாம், நட்சத்திரமாயிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு யோக்கியதையே இல்லை ரேவதி அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். ரொம்ப ரொம்ப தபஸ்தியாக்கும் இந்த முனி. நம்ம பார்த்தோம் அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் செய்யற முனியாக்கும். அப்போ அவருக்கு மனசுக்கு இப்படி ஒரு சங்கடம் வந்தோனே, இந்த நட்சத்திரத்துல கண்டாந்த யோகத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இதே மாதிரி என் புத்திரனுக்கு வந்திருக்கிற மாதிரி உள்ள ஒரு அவதி உண்டாகுமே, இதனால எத்தனை அம்மா அப்பாக்களாக்கு சங்கடப்படுவா, எத்தனை இந்த உலகத்துக்கே எத்தனை சங்கடம், அதனால இந்த இப்படி ஒரு நட்சத்திரம் அங்க வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த நட்சத்திரத்தை சபிக்கிறார். வானத்திலேந்து கீழே விழுந்துடட்டும், வானத்திலே இனி உனக்கு ஸ்தானம் இல்லை அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். ஸ்லோகம் 29. தத்தே சாபே தூதேநாத புஷ்ணோபம் ச பபாதகாத்
कुमुदाद्रौ भासमानं सर्वलोकस्य पश्यद दत्ते शावेदु तेन अद पुष्णो बं च पपाद गाद कुमुदाद्रौ कुमुदाद्रि मलै அப்படின்னு பேரு कुमुदाद्रौ भासमानं सर्वलोकस्य पश्यदः दत्ते शावेदु तेनाद पुष्णोभं च पपादगात् कुमुदाद्रौ भासमानं सर्वलोकस्य पश्यद दत्ते शाबे शाபம் கிடைச்சோன அந்த ரேவதி நட்சத்திரம் தேஜஸோடு கூடிட்டு சர்வ லோகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு நிற்கிறத வானத்திலேந்து பூமியில இருக்கிற குமுத பர்வதத்தோடு மேல விழுந்து பிரகாசமா ஜொலிச்சது. ஸ்லோகம் 30. ज्ञादोरैवदगश्चाभूत्तत्पादात् कुमुदाजल अदीव रमणीयश्च तदप्रभृति सोऽप्यभूत् ख्यादः रैवदगः च अभूत् तद् पादाद् कुमुदाजलः अदीव रमणीयः च तद प्रभृति सह अभि अभूत् ख्यादोरैवदगश्चाभूत् तत्पादात् कुमुदाजल अदीव रमणीयश्च तद प्रभृति सोऽप्यभूत्. ரேவதி நட்சத்திரம் அந்த மலை மேல வந்து விழுந்ததுனால அந்த மலைக்கு ரைவதகம் அப்படின்னு பேரு வந்தது. இத்தனை நாளைக்கும் அந்த மலையோடு பேரு குமுதாத்ரி அப்படின்னு இருந்தது. அந்த குமுதாத்ரி அத்ரி ஜனன மலை குமுதம் அப்படிங்கிற மலை அந்த குமுதாத்ரியோடு மேல இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து விழுந்தோன அந்த மலையோடு பேரே மாறிடுத்து. ரைவதம் அப்படின்னு பேரு. ரைவதகம். ரேவதி நட்சத்திரம் அந்த மலை மேல குமுத பர்வதத்துக்கு மேல வந்து விழுந்ததுனால ரைவதகம் அப்படின்னு பிரசித்தமாயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பர்வதம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ரமணீயஹா ரொம்ப ரொம்ப அழகாயிட்டு தீர்ந்தது இப்படின்னு எல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது.